அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கை நீதிமன்றத்தை நாடிய மகிந்த சாரதிகளுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. அனுர அரசில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள். நிந்தவூர் ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டம். வடக்குக்கு விரையும் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் வேலைவாய்ப்புகள் தொடர்பில் ஆளுநரின் எதிர்பார்ப்பு. கருதினால் குறித்து கருத்து மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சமூதித்த. இலங்கை பிரித்தானிய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்துக்கான முக்கிய தெரிவுகள். அதிரடி ஆட்டத்தில் இறங்கிய ட்ரம்ப் நூற்றுக்கணக்கில் புலம்பெயர்ந்தோர் கைது. வடபகுதி கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்க்க விசேட குழு. கைதிக்கு போதைப்பொருள் வழங்க முற்பட்ட பெண் கைது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ தனது அடிப்படை உரிமை மீறல் மனுவில் தனது பாதுகாப்பு உத்தியோகர்கள் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய மீண்டும் தனது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கான பாதுகாப்பு உத்தியோகர்களின் எண்ணிக்கையை 60ஆக தற்போதைய அரசாங்கம் குறைத்துள்ளது. பாதுகாப்பு உத்தியோகத்தர் நியமன குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் பிரகாரம் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் பணிப்புரைக்கு அமைவாக விசேட பாதுகாப்பு பிரிவின் காவல்துறை அதிபரின் சிபாரிசுகள் அடங்கிய சுற்றறிக்கை கடந்த 1ஆம் தேதி அன்று வெளியானது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக 60 அதிகாரிகள், 2 ஜீப் வாகனங்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி என்பன வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர மேலதிகமாக அதிகாரிகள் இருந்தால் பிரிவுக்கு பொறுப்பான DIG இடம் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும், வழங்கப்பட்ட வாகனங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இருந்தால் அவற்றை காவல்துறை போக்குவரத்து பிரிவில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மலைப்பாங்கான பகுதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேச்சாளரான மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், அண்மைய நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மலைப்பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகிறது. எனவே மலைப்பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுங்கள் என வசந்த சேனாதீர தெரிவித்தார். சமகால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான சலுகைகள் தொடர்பான விசேட சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் NS குமாரநாயகவினால் சுற்றறிக்கையில் வாகனங்கள், எரிபொருள், தொலைபேசி மற்றும் ஏனைய சலுகைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அரச கடமைகளுக்காக ஆகக்கூடியதாக உத்தியோகபூர்வ வாகனங்களை மாத்திரமே பயன்படுத்த முடியும். அந்த வாகனங்களுக்காக மாதாந்தம் 900 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு 2 அலுவலக தொலைபேசிகள், ஒரு வீடு, ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் ஒரு தொலை நகல் இயந்திரம் என்பன மட்டுமே அரசாங்கத்தின் நிதி வழங்கப்படும். அதற்கமைய அலுவலக மற்றும் வீட்டு தொலைபேசிக்காக 20,000 ரூபாய் அதிகபட்ச கொடுப்பனவாகவும், கையடக்க தொலைபேசி அதிகபட்சம் 10,000 ரூபாய் கொடுப்பனவாகவும் வழங்கப்படும். அமைச்சர் தமது அலுவலக பணிகளுக்காக செயலாளர்கள் உட்பட 15 உத்தியோகர்களையும், பிரதி அமைச்சர்கள் அதேபோன்று 12 உத்தியோகர்களையும் நியமிக்க முடியும். இந்த வரையறைகள் கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சுற்று நிருபத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை நிந்தவூர் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்கள் போராட்டம் ஒன்று மேற்கொண்டுள்ளனர். நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிய விசாரணைகளை பக்கசார்பின்றி நடத்துமாறு கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் வழங்கியமை கண்டிக்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்ரப் தாஹிர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த விடயம் குறித்து நீதியான விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்ரப் தாஹிர் சுகாதார அமைச்சரை நாடாளுமன்றத்தில் வைத்து கேட்டுக்கொண்டார். நிந்தவூர் ஆதார வைத்தியசாலை சம்பந்தமான காணொலி ஒன்று ஒரு சில நாட்களாக சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு கிடைத்த பரிசு இது என பாலாமுனை வைத்தியசாலை தற்காலிக இடமாற்றம் பெற்றுள்ள சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் உமர் அலி தனது முகப்பத்திரத்தில் தெளிவுபடுத்தி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தற்போதைய சூழலில் வடக்கு மாகாணத்தை நோக்கி பல்வேறு புலம்பெயர் முதலீட்டாளர்கள் வருகின்றதாகவும் அதனூடாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் குறிப்பிட்டார். ஜாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்தார். இதன்போது அவர் தொடர்ந்து பேசுகையில் 30 ஆண்டு கால போர் காரணமாக வடக்கு மாகாணம் பலவற்றை இழந்துள்ளது. தொழில்முறை வேலைவாய்ப்பு எனவும் அதனுள் அடங்குகின்றன. எமது பகுதியை பொறுத்தவரையில் அரசாங்க வேலை மாத்திரமே இருந்து வந்தது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் 2009ஆம் ஆண்டில் இருந்து இங்கு முதலீடு செய்வதற்கு பலர் வந்தாலும் அவர்களில் பலர் திரும்பி சென்றுள்ளனர். பல்வேறு காரணங்களினால் அவர்கள் முதலீடு செய்யவில்லை. கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் சூழல் மாறியது. முதலீட்டாளர்கள் இங்கு வருகிறார்கள். புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக முதலீடு விரும்புகிறார்கள். போருக்கு முன்னர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி விவசாயம் மற்றும் மீன்பிடி உற்பத்திகள் விற்பனைக்கு சென்றனவோ அதே போல மீண்டும் நிலைமை ஏற்படும் சூழல் உருவாகுது. விவசாயம் மற்றும் மீன்பிடி உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்கான வேலைவாய்ப்புகள் எமக்கு அதிகரிக்கின்றன. இதனூடாக நமது பகுதியைச் சேர்ந்த பலர் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று தொழில்நுட்பங்களை நவீன இயந்திரத்தையும் எமது உற்பத்தி பொருட்களையும் பெருக்குவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். சகல வழிகளிலும் சாதகமான சூழல் நிலவும் நிலையில் அதனை பயன்படுத்தி எமது மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். ஊடகவியலாளர் சமூதித்த சமரவிக்ரம 2வது முறையாக நாளை முற்பகல் 9 மணிக்கு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கருதநாளுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்பே தெரியும் என்று கூறி குறித்த ஊடகவியலாளரிடம் யூடியூப் நிகழ்ச்சியில் அசேல நுவான் ராஜபக்ஷ வெளியிட்ட கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பாக சமூதித்த 2 வாரங்களுக்கு முன்னரும் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட்டார். முன்னதாக இந்த கருத்து தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் நாமல்குமார மற்றும் அசேல நுவான் ராஜபக்ஷ ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இலங்கை பிரித்தானிய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் நியமிக்கப்பட்டார். அதேவேளை சங்கத்தின் செயலாளராக இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் இலங்கை பிரித்தானிய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்துக்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் இதில் பிரதம விருந்தினராக பங்கேற்றார். இந்த நிகழ்வில் உரையாடிய இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ கிட்டத்தட்ட 50,000 இலங்கை மாணவர்கள் தற்போது இங்கிலாந்தில் படித்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது உரையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணிகளில் அமெரிக்க அரசாங்கத்தினர் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே புலம்பெயர்தலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறிக்கொண்டே இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப். ஆனால் தற்போது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவர் சொன்னது போலவே அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் முதல் கட்டமாக 538 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 100க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஹெரோலின் லீவிட் தெரிவித்துள்ளதாவது, சட்டவிரோதமாக குடியேறிய 338 குற்றவாளிகளை ட்ரம்ப் நிர்வாகம் கைது செய்துள்ளது. அதேபோல சட்டவிரோதமாக குடியேறிய 100கணக்கானோரை ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தியும் உள்ளார். வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றன. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் ட்விட்டர் தளத்திலும் தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வரும் பணியின் ஒரு சிறிய முன்னேற்றம் மட்டுமே இது என்று கூறி பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வடபகுதி கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குழு ஒன்றை அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று தினம் வடக்கு மாகாண எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 11 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணைய பிரதிநிதிகளுக்கும் தேசிய கடத்தொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்க பிரதிநிதிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் இவ்வாறு குழு ஒன்று அமைப்பது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ரவிகரன் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் சொல்லுகையில், வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்கள் இணையதளத்தின் பிரதிநிதிகள் 12 பேரும் தேசிய கடத்தொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் இணைப்பாளர்களும் நேற்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து வடக்கு மாகாண எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 11 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினர். இதன்போது சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளில் ஈடுபடும் தென்னிலங்கை கடத்தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் கடத்தொழிலாளர்களால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பேசப்பட்டது. அதோடு அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய இழுவை படகுகளின் இழுவை மடி தொழில்களால் வடபகுதியைச் சேர்ந்த சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதுடன்
கடத்தொழிலாளர்களின் கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இதன்போது பேசப்பட்டது. இந்த நிலையில் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றை தீர்ப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றை அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். வவுனியா சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவருக்கு போதைப் பொருள் கொடுக்க முற்பட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது வவுனியா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டது. சம்பவத்தில் 28 வயதுடைய குடும்ப பெண் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் குற்றச்செயல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் 3 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குறித்த குடும்பஸ்தரின் வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த அவரது மனைவி நீதிமன்றத்திலிருந்து சந்தேக நபரை சிறைச்சாலை கொண்டு சென்ற போது அவருடன் உரையாடி பொதி ஒன்றை வழங்கியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த காவல்துறையினர் உடனடியாக வவுனியா காவல்துறைக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அந்த பொதியில் இருந்து 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினரால் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட பெண்ணை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.